கட்டடிச்சு ஓட்டுறதுக்குலாம் வேற மாதிரி இருக்கு வண்டி கைஸ். அப்புறம் இந்த வண்டியோட கீ பாருங்க, அப்படியே டியூக் 390 கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. கைஸ் இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன வண்டி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. புதுசாக லான்ச் ஆன NS 400 தான். இந்த வண்டியோட லுக்கை பாருங்களேன், சேம் NS மாரி தான் கொடுத்துருக்காங்க. பாடியிலேருந்து எல்லாமே டயர்லாம் அந்த கலருக்கு ஏற்ற மாரி அந்த க்ரீன் கலர் உங்களுக்கு டயரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க, எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு. ஆனால் ஃப்ரண்ட்டோட லுக்கை மாற்றிட்டாங்க. லைட்டு ப்ரொஜெக்டர் வச்சு, ஆனால் லைட்டு உங்களுக்கு LED லைட் நல்லா பக்காவாக பளிச்சின்னு இருக்கும். ஆனால் லுக்கை மட்டும் மாற்றிட்டாங்க. டிஸ்பிளே பார்ப்போம் வாங்க. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஏரோமா இருக்குது. இந்த டியூக் 390 Gen 3ல் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக அந்த டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு ஹசார்ட் லைட் வந்துருச்சு. நீங்கள் லைட் தேவைன்னா பகலில் போகிறதா இருந்தால் LED லைட் உங்களுக்கு தேவைப்படாதுல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வண்டியோட சவுண்டை காமிக்கிறேன் பாருங்கள். எக்ஸாஸ்ட்லாம் அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டியூக் 390 டாமினார் 400 ரெண்டுமே சேம் இன்ஜின் தான் வரும். பவர் எல்லாத்துலேயுமே ஒரே மாரி தான் இருக்கும். ஆனால் NS ஃபேன்ஸ் இருப்பீங்களா, NS லுக்கு வேணும் உங்களுக்கு, NS பிடிச்சிருக்குன்னா இந்த வண்டி நீங்கள் எடுக்கலாம். 400cc 2.4 lakh 2.40 வருதுன்னு சொன்னாங்க. இப்போ 2,40,000 ஒருத்த மாரி தான் கைஸ் இருக்குது. ஓட்டுனா தான் தெரியும். நான் ஓட்டிட்டு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், பார்ப்போம் வாங்க. இந்த வண்டி உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB-க்காக போட்டுக்கிறதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. NSலேயே இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஓப்பன் பண்ணுறதுக்கு. நீங்கள் உங்களுக்கு சார்ஜ் எப்போயாவது போடணுன்னா போட்டுக்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த டிஸ்பிளேலே காமிக்குது உங்களுக்கு. இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன காமிக்குதுன்னா வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் காமிக்குது. அப்படின்னா ரைட் மோடு மொத்தம் எத்தனை மோடு இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இன்ஜின் வந்து ஆஃபில் இருக்கனால உங்களுக்கு அது காமிக்காதுன்னு நினைக்கிறேன். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது பாருங்கள், அப்படியே டியூக் 390ல் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து தெரில என்னன்னு. ஒரு கனெக்டிவிட்டி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இங்கே நேவிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். அப்புறம் ட்ரிப்பு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிறது உங்களுக்கு தெரியும். நார்மலாக எப்படி ட்ரிப்பு செட் பண்ணுறது, AB. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா லேப் டைமரு, அப்புறம் செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் நிறையா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபேவரட்டு, குயிக் செலக்ட், டேட் அண்ட் கிளாக்கு, பிரைட்னஸ் வந்து இப்போ மீடியமில் இருக்குது. ஹையில் வைக்கிறேன் பாருங்கள். ஹைலஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நல்லா இருக்கு. நான் உண்மையிலே இதிலே நம்ம செட் பண்ணிடுவோம். பேக்கில் வந்துடுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம இதில் வந்து ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், LED தான் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன். லைட்டு இப்போ உங்களுக்கு எரியும். பகலில் அந்த ப்ரொஜெக்டரை நீங்கள் ஆஃப் பண்ணணுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து இப்போ உள்ள நான் எல்லா வண்டியிலுமே இதெல்லாம் கொடுக்குறதில்ல. நான் NSல கொடுத்தாங்க, இப்போ இதுலேயும் கொடுத்துட்டாங்க. சரி வாங்க ஓட்டி பார்ப்போம். மைக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும்ல, மைக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன் கைஸ். வாங்க இப்போ NS எடுத்துகிட்டு பார்ப்போம். சவுண்டு தெரிக்குது பாருங்கள். இந்த இடத்துல பர்மிஷன் கேட்டிருந்தேன் வீடியோ எடுக்கிறதுக்காக. அவங்க கொடுத்ததுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பின்னாடி மட்டும் நீ பிடிச்சிக்கிறா, வண்டி இப்போ சீரும் பாருங்கள். NS 200 சரியான பவராக இருக்கும். ஹார்ன் சவுண்ட் லோவாக தான் கைஸ் இருக்குது. ஆனால் இந்த வெயிலெலாம் இந்த டிஸ்பிளே ஒஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிக்க, பவர் உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது கைஸ். இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு இங்கே மீட்டர் காமிக்க மாட்டேங்குது, மற்றபடி பவர்லாம் வேறு மாரி இருக்குது. பேசிட்டு தான் வரேன். அப்புறம் இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 அந்த ரேஞ்சுக்கு தான் தரும். கன்ஃபார்ம் அவ்வளோ தான் தரும். ஏன்னா 400cc பவர் இவ்வளோ கொடுத்துருக்காங்களே. அப்படியே டியூக் 390 சேம் அதே பவர் தான் இருக்குது. குயிக் ஷிஃப்டர் இல்லை கைஸ். ஆனால் குயிக் ஷிஃப்டர் இந்த வண்டியில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாகவே உழுவுது பாருங்கள் இந்த வண்டி. அவன் வரானான்னு பார்த்துக்கிறான். பிரேக்கிங்கும் பக்காவாக இருக்குது. நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது கைஸ் இந்த வண்டி. 400cc-ங்கிறனால 400cc-க்கு எதுவுமே டயரு, இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ், ஹேண்டிலிங் எல்லாமே கான்ஃபிடென்ட் தருது இந்த வண்டி. இது போகிறான் பார் ப்ரோ, போகிறாங்க ப்ரோ. வந்து ஷோரூம் ப்ரோ, அவர் வண்டியை குயிக் ஷிஃப்டர் ஆனால் கொடுக்கல. இருந்தாலுமே நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. வண்டி செம்மையாக இருக்குது. வாங்க ப்ரோ. உங்களுக்கு நீங்கள் டக்குன்னு தேர்ட் கீரில் ஸ்லோ பண்ணி இருக்கிறதா இருந்தாலுமே நல்லா ஸ்மூத்தாகவே போடுது.
ஆனால் கம்ஃபோர்ட் வந்து டியூக் 390 இருக்கும்ல அந்த அளவுக்கு இல்லை. ஹேண்டில் பார் பொசிஷனு இது கொஞ்சம் வேறு மாரி இருக்குது. இந்த வண்டி கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கவங்களுக்கும் இந்த வண்டி கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நிப்பாட்டி காமிக்கிறேன் ஹைட்லாம் எத்தனை பேர் எவ்வளோ ஹைட் இருந்தால் அந்த வண்டி ஓட்டலாம் அப்படின்னு நான் காமிக்கிறேன். பாருங்க கைஸ் பவர். ஆனால் உண்மையிலே கட்டடிச்சு ஓட்டுறதுக்குலாம் வேறு மாரி இருக்குது வண்டி. நான் நிப்பாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே இங்கே டீட்டெயில்டாக. ஓவராலாக இந்த வண்டியை பற்றி நம்ம பார்த்துருப்போம். வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வண்டியோட ஹைட்டை பார்த்துட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வண்டியில் உட்காந்து காமியா கைஸ். ஒரு 5.5 தானே இருப்பேன். 5.5 இருந்தாலே கரெக்டாக இருக்கும். கால் லைட்டாக கொஞ்சம் எட்ட மாட்டேங்குது. இருந்தாலும் கால் எட்டுது, ஆனால் ஃபுல்லாக எட்டலை. ஒரு ஃபுட்டு தான் ஃபுல்லாக எட்டுது. அப்படி தானே? ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வண்டி லுக்கு ஃப்ரண்ட்டு மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இல்லை, மற்றபடி எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. முடிச்சுப்போம் வாங்க கைஸ். அப்புறம் இந்த வண்டியோட கீ பாருங்கள். கீ பழைய என்எஸ் பஜாஜ் கொடுக்குற மாரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் லுக் அப்படியே டாமினார் மாரி தான் இருக்குது வண்டி லாங்கில் ஓட்டிகிட்டு வரும்போது.